வணக்கம். காக்ரோச் ஜனதா அமைப்பினர் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதில் மோடி கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் 2வது கட்ட போராட்டத்திற்கு தயாராகிவிட்டோம் என்று. எதற்காக? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த 13 வருடங்களாக மோடி செங்கோட்டையில் கொடியேற்றுறாரு. கொடியேற்றி வழக்கமாக வடை சுடுறது வழக்கம். 2014 வடை சுடும்போது என்ன மாதிரியான வடை சுட்டார்? இன்னும் ஒரு 10 வருடங்களில் உலகத்தினுடைய வல்லரசு ஆயிரும்னு சொன்னார். இன்றைக்கி இந்தியாவுடைய நிலைமை என்னங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரி, ஆனால் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய பதட்டத்தோடு இந்த முறை நிச்சயமாக மோடி கொடியேற்றியிருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியுது, இந்திய இளைஞர்களால் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படலாம் என்பது அவருக்கு நன்கு புரிந்திருக்கிறது போல் இருக்கிறது. இப்போ விஷயத்துக்கு வரலாம். இப்போ சிஜேபி என்று சொல்லக்கூடிய அமைப்பினர் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்லி, நாங்கள் 2வது கட்ட போராட்டத்திற்கு தயாராகிவிட்டோம் என்று சொல்கிறார்கள். அவங்க 2வது கட்ட போராட்டத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்க போவது இந்தியாவினுடைய கிராமங்கள். மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய கிராமங்களுடைய இன்றைய நிலைமை என்ன? ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இந்த காந்தியார் பேரில் ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முன்னாள் மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அது 125 நாள் என்று சொல்லி அதை ராம்ஜிங்கிற பேரில் ஏதோ மாற்றி மோடி ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அதில் கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான ஆள்குறைப்பு, வேலையின்மை நடந்திருப்பதாக செய்திகள் வருகிறது. இப்போது உங்கள்கிட்ட ஒரே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, கடந்த 80 வருடங்களாக சுதந்திர இந்திய வரலாற்றில் கிராமப்புறங்களுடைய மேம்பாட்டுக்காக, கிராம மக்களின் வளர்ச்சிக்காக ஒரு மாபெரும் போராட்டம் இந்தியா முழுவதிலும் எப்போதாவது நிகழ்ந்திருக்கிறதா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மூமெண்ட் நடந்திருக்கு, மறுப்பதற்கில்லை. ஆனால் சுதந்திர இந்தியாவில் ஏன் கிராமப்புற வளர்ச்சியை குறித்தான அல்லது அதில் கவலை கொள்ளக்கூடிய விதத்தில் அதற்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டம் நடக்கலை? அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நீட்டு மாதிரியான தேர்வுகள் எழுதுகிறாங்க இல்லையா, அதில் பெரும்பாலும் யார் எழுதுகிறாங்க? எழுதுகிறவங்களில் நகர்ப்புறத்தை சார்ந்தவர்கள் தான் 90%. கிராமப்புற மாணவர்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் போய் படித்து இங்கே அங்கே போய் பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போய் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் இல்லையா? இப்போது காக்ரோச் ஜனதா அமைப்பினர் முதலாக அடியெடுத்து வைத்தபோது இந்த நீட்டு ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததன் மூலமாக பாஜகவிற்கு இருக்கக்கூடிய நகர்ப்புற வாக்கு வங்கி இருக்குது இல்லையா, பாஜகவிற்கு நகர்ப்புறங்களில் மட்டும்தான் வாக்கு வங்கி இருக்குது. கிராமங்களில் ஒன்றும் இன்னமும் பெரிய அளவிலலாம் அவங்களுக்கு வாக்கு வங்கி கிடையாது. அதனால தான் ஆர்எஸ்எஸ்காரன் கிராமங்கள் தோறும் போய் வேலை செஞ்சிட்ருக்கிறான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீட்டிற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தன் மூலமாக நீங்கள் நகர்ப்புறங்களில் இருந்த வாக்கு வங்கியில் ஒரு மிகப்பெரிய ஒரு உடைச்சலை சிஜேபி கட்சியினர் பாஜகவிற்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இப்போது கிராமங்களை நோக்கி நகர்கிறார்கள். ஒரு செய்தியை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, கடந்த 10 வருடத்தில் மட்டும் மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கிராமப்புறங்களில் இருந்த அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 25 பள்ளிக்கூடங்கள் வைத்து மூடப்படுகிறது. நகர்ப்புறங்கள் அல்ல. இப்போ நம்ம இந்த பதிவுகள் பார்க்கக்கூடியவங்க நகர்ப்புறங்களெல்லாம் அரசு பள்ளிகள் இயங்கி கொண்டு தானே இருக்குது என்று சொல்லலாம். ஆனால் நகர்ப்புறங்களில் இல்லை, கிராமங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்கள் 1,00,000க்கும் அதிகமானவை மோடியினுடைய ஆட்சியில் மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை சார்ந்த பல்வேறு பள்ளிக்கூடங்களில் நல்ல டெஸ்க்கு பெஞ்சு கிடையாதுங்க, டாய்லெட் கிடையாது, நீங்கள் கொஞ்சம் நல்ல டாய்லெட்டுகள் கிடையாது. அந்த அளவிற்கு ஒரு கேடுகட்ட ஆட்சி தான் உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரியான இடங்களில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் தான் கிராமப்புறங்களின் மேம்பாடு, கிராமப்புறங்களில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து அதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக 2ஆம் கட்ட ஒரு போராட்டத்தை சிஜேபி கட்சியினர் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த சில காலங்களுக்கு முன்பு வந்த ஒரு செய்தி, அங்கே சப்பாத்தியை உப்பில் தொட்டு சாப்பிட வேண்டிய சூழல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அதே மாதிரி தண்ணியில் மஞ்சள் நீர் கலந்து குடிக்க வேண்டிய ஒரு சூழல்.
இதெல்லாம் தான் அங்கே இருக்கக்கூடிய மதிய உணவு, காலை உணவெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அவஸ்தையை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள், உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலைமை. ஆனால் யோகியினுடைய துதி பாடுவதற்கு, யோகியினுடைய ஆட்சியில் இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்வதற்கு 7000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மக்கள் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் இன்னொரு செய்தியை பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, இப்போ நான் எல்லாம் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிக்கூடத்தில் படித்தேன். நான் கிராமத்தை சார்ந்ததான் நான் படிச்சிருக்கேன். அவ்வளவு தரமாக இருக்கும். நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் கூட அந்த அளவிற்கு தரமான கல்வியை நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு சிறப்பான கல்விகள் கிறிஸ்தவ மிஷனரி பள்ளிக்கூடங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது கிராமப்புறங்களில். அதை ஒழித்து கட்டுவதற்குத்தான் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் வந்து FCRAன்னு ஒன்று கொண்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கிராமங்களில் இருக்கிறவங்கெல்லாம் படித்தாச்சுன்னா நாளைக்கு ஜந்தர் மந்தரில் அவனும் வந்து போராட போகிறான் இல்லையா? இதே நகர்ப்புற மாணவர்களோடு இணைந்து கிராமப்புறத்தை சார்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் வந்து போராடினா என்ன ஆகும்? அப்போ அவனுக்கு கல்வி கொடுக்கூடாது. கல்வி கொடுத்தா அவன் கேள்வி கேட்பான். கல்வி எப்போதுமே கேள்வி கேட்க தூண்டும் இல்லையா? ஒன்று இப்படித்தான் அப்படின்னா அது ஏன் அப்படின்னு கேட்க தூண்டும். அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. அப்படி கேள்வி கேட்பது ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. ஆர்எஸ்எஸ் ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்திருக்கும், அதுக்குள்ளே நம்ம அனுசரித்து போகணும். ஆனால் கல்வி அதை மறுக்கும். இல்லை நீ கேள்வி கேளுன்னு சொல்லித்தரும் நமக்கு. அப்போ அதற்கு பயப்படுகிறார்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷனரிகள் கிராமங்களில் கொடுத்து கொண்டிருக்கும், இந்தியாவுடைய பெரும்பாலான கிராமங்களில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கல்விகளுக்கெல்லாமே அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போடுறது தான் இந்த FCRA என்கிற ஒரு விஷயத்தை மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து ஒரு புறம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக காக்ரோச் ஜனதா அமைப்பினர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஏற்கனவே நீட்டுக்கு எதிரான போராட்டத்தின் மூலமாக ஒரு மாபெரும் பாஜகவுடைய வாக்கு வங்கியில் ஒரு ஓட்டையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பீகாரில் அவர்களுடைய 30 வருடமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பங்கிம்பூர் தொகுதியில் ஒரு படுதோல்வியை சந்தித்திருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போது கிராமங்களிலும் காக்ரோச் ஜனதா அமைப்பினர் இறங்கி செல்லவிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாட்டிற்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார்கள். அவர்கள் சொல்வதை பாரு, நாங்கள் இப்போ ஒரு கட்சியாக எல்லாம் களத்திற்கு வர விரும்பவில்லை, ஆனால் ஒரு அமைப்பாக செயல்படுவோம். ஆனால் அந்த அமைப்பு உங்களுக்கு சொல்லும் இனி வருங்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இந்தியாவினுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சொல்வோம், நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.